சொன்னாரு என்ன தன்னம்பிக்கையா இருக்கு இப்ப அவரை சந்திச்சு அண்ணா நான் ஒரு பேச்சாளர், நான் தர்மபுரி மாவட்டத்தில் வரேன். அதாவது எப்படின்னா, நான் வந்து பல கட்சிகள் வந்து பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எந்த கட்சியிலும் எனக்கான அங்கீகாரம் அப்படின்றது வந்து கிடையாது. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல தான் ஆண்களுக்கு நிகரான பெண்களுக்கு பொறுப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களோட பாதுகாப்புக்கும் வந்து முழுமையா வந்து ஒத்துழைக்கிறாங்க. இப்ப நான் வந்து நேற்று தர்மபுரியில இருந்து இங்க வரேன்னா என்னை பாதுகாப்பா இங்க கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய அவர் முன்னாடி அவர்கிட்ட இருந்து இந்த பதவியை நான் வாங்குறேன் அப்படின்னா அது காரணம் எங்க அப்பா, எங்க அக்கா, எங்க அண்ணா எல்லாரும் எங்க கூட வந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு கிடைச்சது, இந்த 18 வயசுல இது எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்க ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொன்னீங்க. கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதாவது விஷயம் சொன்னாரா? நீங்க சொன்னீங்களா பேச்சாளர் நான் சொன்னேன் நான் பேச்சாளர் அப்படி சொன்னேன். சரிம்மா உங்க வீடியோஸ் வந்து யூடியூப்ல இருக்கான்னு கேட்டாரு. இருக்குன்னு சொன்னது கண்டிப்பா நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாருண்ணா. உங்ககிட்ட வேற என்ன சொன்னாரு? நம்ம வந்து வெற்றி பெறுவோம் அப்படிலாம் வந்து சொன்னாரு. அவர் ஆமா, இணைந்து வெல்வோம் அப்படின்ற வேர்ட் வந்து சொன்னாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு நாள் ஸ்கிரீன்லயே பார்த்த ஒருத்தரை வந்து நேர்ல பாக்குறோம் அப்படின்னும் போது அந்த ஒரு மத்தைய வேற யாராச்சும் இருந்திருந்தா அவங்களுக்கு அந்த ஈகோ அப்படின்றது ஒண்ணு இருந்திருக்கும். ஆனா தளபதிக்கு வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாதுண்ணா. எப்பயுமே சாதாரணமா நம்ம வீட்டுல எல்லாரும் கூட பேசிட்டு எப்படி இருப்போம் அந்த மாதிரி இருந்தாரு. அது எனக்கே ஒரு ஆச்சரியமா தான். ஆனா தாரணி தர்மபுரி மாவட்ட செயலாளராக வந்து ஏற்கனவே மக்கள் தலைவராக இருந்தது இல்லையா? இப்போ வந்து அதே